Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக இன்ஜினியரிங்க்கு, பேராமெடிக்கலுக்கு, அக்ரிக்கு, சரியா எல்லா கவுன்சிலிங்கை பற்றின A to Z வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் கோர்ஸ், சரியா 2026ல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா 2026ல சில கோர்சஸ் வந்து ஹை டிமாண்டாக இருக்குது. இது நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா, நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நல்ல யூடியூப் சேனலை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. நான் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணு சொல்லவே இல்லை. ஆனால் சில சேனல்ஸ் வந்து பிளைண்டா அடிச்சு விடுவாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆஃப்டர் 4 years எந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஹை டிமாண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த கோர்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா சேலரி பேக்கேஜ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் தான் சார் அதிகமாக வரணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் நீங்க படிக்கணும். இல்ல சார் எனக்கு வந்து ஸ்டேபிளா நான் வந்து கடைசி வரைக்கும் என்னோட ஏஜோட எண்ட் வரைக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் வந்து நீங்க படிக்கணும். இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லீடர்ஷிப் ஓரியன்டா, அதாவது நான் வந்து யார்ட்டையாவது போய் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு லீடரா இருந்து நான் மற்றவங்களை கைட் பண்ணணும். அப்ப அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரியா, அப்போ ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க கூடாது. 4 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் வந்து என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நாம முடிவு பண்ணணும். ஓகேவா? அதனால இந்த வீடியோ நீங்க தெளிவா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஷேர் கூட பண்ண வேணாம், ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பா ரொம்ப முக்கியமா நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்போ உதவி வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு எப்போ வேணா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரியா, எப்பயுமே நம்ம என்ன உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம் சொல்லி கால் பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். 6383569847. சரியா, இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா அங்க என்ன வேணும், ஹை சேலரி வேணும். அப்போ அதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஃபியூச்சர் அதுக்கு என்ன நம்ம படிக்கிறது, லீடர்ஷிப் ரோல், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் 3ஆ பிரிச்சு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்சஸ் வந்து சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் கோர்சஸ், அதாவது டாப் ஏர்னிங் நம்ம சொல்லும் போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எவர் கிரீன் கோர்ஸ். அதுக்கப்புறம் தான் அதோட பிரான்ச்சஸ் தான் என்னென்ன அப்படின்னா ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி. சரியா, இந்த மாதிரி நிறைய சிஎஸ் பிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கு. அப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எவர் கிரீன் அதாவது ஃபியூச்சர் வந்து காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிசிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, எனக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிசிஏ பண்ணலாம். பிசிஏ பண்ணிட்டு எம்சிஏ பண்ணலாம். எம்சிஏல வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு வந்து நான் பிஎஸ்சி படிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். பிஎஸ்சினா நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் படிக்கலாம், இல்லை ஏஐடிஎஸ் பண்ணலாம். நிறைய காலேஜஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமான டாப் காலேஜஸ்லேயே டேட்டா சயின்ஸும் ஏஐடிஎஸும் தனியாகவே நினச்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏன் இந்த கோர்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா சேலரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து 4 to 10 LP, அது வந்து இப்பதான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸா இருந்தாலுமே 4 to 10 LP கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா 15ல இருந்து 50 LPA சரியா வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா, அதனாலதான் இந்த கோர்சஸ் வந்து ஹை டிமாண்டா இருக்கு. இந்த கோர்சஸ் வந்து ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஐடி ஹப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாவே சென்னை, பெங்களூர் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அதிகமாக கொண்டு வரணும். அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம், இந்த மதுரை பக்கம், அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா டைட்டில் பார்க்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓபன் பண்றாங்க. ஒருவேளை இவங்களே திரும்ப வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு பரவலாவே வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு என்ன கொண்டு வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஐடி செக்டார் இஸ் டிரைவிங், அதாவது எம்ப்ளாய்மெண்ட். சரியா, இப்ப ஐடி செக்டார் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரோத்ல வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குரோத் என்னாச்சு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கோர்சஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நம்ம என்ன பண்றோம், நல்ல டாப் ஏர்னிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, இல்ல சார் எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது நான் லைஃப் லாங் நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ். சரியா, எம்பிபிஎஸ் தான் ஒன் ஆஃப் தி டாப். அது உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் மூலியமா. ஒருவேளை நீட்ல நீங்க மார்க் குறைஞ்சிட்டீங்க அப்படின்னா பிஏஎம்எஸ், அதாவது ஆயுர்வேதா, பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதி, இதெல்லாம் நீங்க என்ன தான் படிக்கலாம். இதெல்லாம் நல்ல பெஸ்டான கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங்.
பிஎஸ்சி நர்சிங் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெயில் நர்சிங் ஃபீமேல் நர்சிங் இது ரெண்டுமே சேர்த்து வெறும் 350 சீட் தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கு. அப்போ பிரைவேட் காலேஜ் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அப்போ பிரைவேட் காலேஜ் நம்ம சொல்லும் போது அதாவது இப்பயே நிறைய காலேஜில் டொனேஷன் அப்டேட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. முக்கியமா மெயில் நர்சிங் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா மெயில் நர்சிங் வெறும் 35 சீட் மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. அப்போ பிரைவேட் காலேஜ் நம்ம படிக்கணும். பிரைவேட் காலேஜ் நம்ம சொல்லும் போது இப்பயே நிறைய இடத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிறைய பசங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ நீங்க எப்ப பார்க்க போறீங்கன்னு தெரியல. அதனால நீங்க மெடிக்கல் லைன் போகணும், முக்கியமா நர்சிங் படிக்கணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி, ரேடியாலஜி இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப முக்கியம். பிசியோதெரபி நீங்க ஏன் படிக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா பிசியோதெரபிலாம் நீங்க என்ன பண்ணலாம், தனியா ஒரு கிளினிக்கே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரி சரியா ஐ சம்பந்தமா நீங்க படிக்கும் போது நீங்களும் கிளினிக் வந்து ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கோர்சஸா இருக்கும். ஓகேவா, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா ஸ்டேபிள் கெரியர் க்ரோத் அப்படின்னு சொல்லும் போது 3 to 25 LP வரைக்கும் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த கோர்சஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் கேர் டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அதாவது ஹெல்த் கேர் பத்தின டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். இந்த ஃபீல்டு வந்து அடியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே இந்த ஃபீல்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நியூ ஃபீல்டு என்ன பண்றாங்கன்னா இதுல கொண்டு வராங்க. நிறைய புதுமையான கோர்சஸ் வந்து என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. புதுமையான டிசீஸ் வரனால புதுமையான கோர்சஸ் வந்து நிறைய கொண்டு வராங்க. அதனால அதுக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் சார் நான் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து எடுத்துக்கணும், நான் வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க பிபிஏ எம்பிஏ படிக்கலாம் சரியா, இல்லைன்னா பிகாம் சிஏ இல்லை சிஎம்ஏ படிக்கலாம் சரியா. இது வந்து ஃபினான்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பற்றி அனாலிட்டிக்ஸை பற்றி நம்ம படிக்கிறது. சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸு ஒர்க் பண்ணுற கம்பெனிஸை பொறுத்து சேலரி எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 to 20 LP வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது கோர் இன்ஜினியரிங். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார் நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், ஆனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கோர் இன்ஜினியரிங் நீங்க என்ன சொல்றதை ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலையில ஜாப்ஸ் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. பெல் கம்பெனிஸ் சொல்லி சொல்லுவோம், திருச்சியில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்கு எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு நம்மளோட கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், அதாவது நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு பாருங்க, அதுல வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஜாப் பிளஸ் பிரைவேட் ஜாப் ரெண்டுமே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த கோர் இன்ஜினியரிங்க நீங்க என்ன பண்ணா செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது அதிகமா growth ஆயிட்டு இருக்க கோர்சஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஏஐடிஎஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு growthல இருக்கு. எம்பிஏல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அந்த படிச்சீங்க அப்படின்னா நல்ல growth நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட்டும் நமக்கு நல்லா என்னாச்சு பாத்தீங்கன்னா growthல இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லா கோர்சஸ். லான்னு சொல்லும் போது அதாவது இதுல வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கணும். இதுல வந்து உடனே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா லா படிச்சீங்க அப்படின்னா உடனே நம்மளால செட்டில் ஆக முடியாது. ஆனா செட்டில் ஆகுறதுக்கு ஏன்னா ஜூனியரா இருக்கணும் சரியா. அதே மாதிரி ஜூனியரா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல லாயரா நம்ம உருவாக முடியும். சும்மா லா படிச்சு முடிச்சோடனே ஏட்டு சுரக்காய் கறி குதவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் லா படிச்சு முடிச்சோடனே பெரிய லாயராலாம் வந்துட முடியாது. நீங்க ஜூனியரா இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல நல்லா நீங்க என்ன பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதான் ஒரு நல்ல லாயரா நீங்க உருவாக முடியும். அதனால இப்ப லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா 85% மேல மார்க் இருக்கணும். அப்ப 85% மேல மார்க் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்பயே நிறைய காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய காலேஜ் இப்பயே டொனேஷனே அப்டேட் பண்ணிட்டாங்க சரியா. அப்ப லா படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி, அதுக்கப்புறம் கார்பரேட் லா இருக்கு. இது வந்து growth வந்து ஹையா தான் இருக்கும். சேலரி வந்து நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ், அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் சேலரி வந்து அமையும். 5 to 25 LP வரைக்குமே நம்ம ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஆனா பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் லா படிச்சீங்க அப்படின்னா. ஓகே, பெஸ்ட் கெரியர் சாய்ஸ் நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா சூஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் சரியா. அதாவது என்னதான் நம்ம சொன்னாலும் நான் இப்ப சொன்ன விஷயத்துல இருந்து
உங்களோட அந்த எய்மை மாத்திடாதீங்க. சரியா? நம்ம இப்ப சொன்ன விஷயத்துல நம்ம நிறைய என்ன பண்றோம்னா ஐடியா தான் கொடுக்குறோம். ஆனா ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வேணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபியூச்சர் டிமாண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன இப்ப நான் சொல்லிட்டேன், 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது நம்ம சொல்லவே கிடையாது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் எடுங்கன்னு சொல்ல கிடையாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஹை சேலரி தான் சார் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் படிக்கலாம். இல்ல ஜாப் செக்யூரிட்டி படிச்சு முடிச்சோன்னே எனக்கு வேலை வேணும் அப்படின்னா மெடிக்கல் சைடு நீங்க போகலாம். இல்ல சார் எனக்கு லீடர்ஷிப் ரோல் தான் வேணும் அப்படின்னா எம்பிஏ நீங்க பண்ணலாம். ஓகேவா? நல்ல ஐடியா உங்களுக்கு கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நம்பர் நீங்க டிஸ்பிளேல பார்த்துப்பீங்க. எப்போ வேணா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.